ஓபிஎஸ் மற்றும் தினகரன் இருவரையும் வந்து கூட்டணி எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரதமர் வர்றப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரு என்டிஏ மீட்டிங் மாதிரி நடத்தி அதில் வந்து அவங்கள வந்து உறுதிப்படுத்துவாங்களா, இல்லை வந்து இப்போ வரக்கூடிய அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய பிரதமருடைய வருகையின் போது அதை உறுதிப்படுத்துவாங்களா கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி இணைந்திருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி. பிரதமருடைய வருகை எந்த செய்தியையும் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் சொல்லலை தானே, இது உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறதோ? ஒரு வருத்தமும் இல்லை. வணக்கம். நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நன்றி வருவாமல் விசுவாசமாக இந்த இயக்கத்தை நினைத்து வைத்தார் பிரதமர் மோடி. 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு அது காரணமாக இருந்தது என்ற ஒரே ஒரு உணர்வோடு தான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அவரோடு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி வந்தார். 2 கைகளும் தட்ட வேண்டும், ஒரு கை தட்டினால் ஓசை வராது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கிறோம் என்று நாளை எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை நிலைய நிர்வாகிகள் நாங்கள் கலந்து பேசுகிறோம். ஆகவே தேர்தல் அருகிலே இருப்பதால் நீண்ட நாட்களும் நாங்கள் காத்திருக்க முடியாத சூழ்நிலை. ஆகவே இன்றைய தினமோ நாளைய தினமோ நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் என்று நினைக்கிறேன். ஆகவே எந்த காரணத்திலும் முடிவுக்கு ஓபிஎஸ் காரணமானவராக இருக்க மாட்டார்கள் என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் அழைக்காதது என்னவென்று ஏன் என்று புரியவில்லை. பட் வேறு ஏதாவது திட்டம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் இப்போ ஓபிஎஸ் என்னன்னு சொல்லி அழைக்க முடியும், சின்னம் வந்து அதிமுக நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அழைக்கிறப்போ வேற சில கிளாரிட்டி வர வேண்டி இருக்கோ? அவரு பரவாயில்ல சார், அவர் டிஎம்கேவோட கை கோத்திட்டாரு. அவருக்கு தான் சின்னம் இல்லை, வேணா உதயசூரியன்ல போய் நின்றுட்டோம். எங்களுக்கு ரெட்டையில இல்லைன்னு சொல்லலையே, எந்த தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு? ஒரு மாயை ஏற்படுத்தி கட்சி என்னுடையது, சின்னம் என்னுடையது, பெயர் என்னுடையதுன்னு கதை விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு கார்கே. நான் பல காலமா திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். இதை நியாயப்படுத்துபவர்கள் தலை குந்தியக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது. அன்றைய தினம்தான் தேர்தல் ஆணையம் இன்னொரு 15 நாள் அறிவிக்கிறோம். நன்றி திரு புகழேந்தி, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. பிரதமருடைய அடுத்த வருகையின் போது கூட்டணி உறுதியாகுமா, அதற்கிடையில் பிரம்மாஸ்திரம் எல்லாம் ஏவப்பட இருக்கிறது அப்படின்ற பார்வைகளை அரசியல் விமர்சகர்கள் வெளிவைக்கிறார்கள். அது எதை உணர்த்துகிறது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.